அன்பார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நமக்கு இந்த சம்பா அறுவடை பருவம் தொடங்கி இருக்குது. என்னங்க இன்னும் அறுவடைக்கு இருக்குங்களா? இன்னும் வெயில் இன்னைக்குதான் காய ஆரம்பிச்சிருக்குது. வெயில் இப்பதான் நமக்கு காய ஆரம்பிச்சிருக்குது. ஏறத்தாழ நமக்கு ஒரு 2-3 மாசமா தொடர்ந்து மழை, அறுவடைக்கு நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இப்போதான் நமக்கு 2 நாளா வெயில் காய ஆரம்பிச்சிருக்குது. இப்ப பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு 606 பழைய நெல், 606 பழசு 2000 ரூபாய்க்கு மேல 10 லாட்டுக்கு மேல போயிருக்குது. நிறைய விவசாயிங்க கூட ஸ்டாக் வச்சுட்டு இருக்கிறீங்க. அது புதுசு வர்றதுக்குள்ள நீங்க அந்த பழசெல்லாம் இருப்பு வச்சிருக்கக்கூடியது போட்டோம்னா நமக்கு நல்ல விலை கிடைக்கும். இன்னும் புதுசு வந்துச்சுன்னா விலை அதைதான் விரும்புவாங்க. சம்பா பட்டது புதுசு நிறைய விரும்புவாங்க. நம்ம பழைய நெல்லை நம்ம போடுறது நல்லது, சரிங்களா? அதே சமயம் குண்டு நெல் பழசு 3 மாசம் பழைய நெல்லா இருந்தா ADT 37 நமக்கு பழைய நெல்லா இருந்தா 1750 வரைக்கும் போகுது. இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு பெரும்பாலான நெல் எல்லாமே ஈரப்பதம் எல்லாம் 28% 30% இருக்குது. இன்னும் போன வாரம் பார்த்தோம்னா வந்தது எல்லாமே 30% மேல இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா மழையா தொடர்ந்து பண்ண முடியல. இப்போ வெயில் காயுது, ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்க காய வச்சு எடுத்து வந்தீங்கன்னா நமக்கு நல்ல விலை கிடைக்குது. இப்ப சம்பா படுத்தது நீங்க இப்ப புதுசு கூட 606 காய வச்சு எடுத்துன்னு வந்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா விற்கும். காய வச்சு எடுத்துன்னு வரும். நம்ம 3 மாசம் கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு நாள் இப்ப வெயில் காயும் போது நம்ம கண்டிப்பா காய வைக்கலாம். வெயில் இல்லைன்னு போது நம்ம போட்டுடலாம். வெயில் காயும் போது நீங்க காய வச்சு எடுத்து வந்தீங்கன்னா அப்பதான் அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த ஒரு நாள் அறுவடைக்கு பிறகு நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சோம்னா தான் நம்ம பொருள் நம்ம லாபகரமான விலைக்கு விற்க முடியும், சரிங்களா? அதே சமயம் இப்போ காலையில எல்லாரும் ஆதார் கார்டும் சேர்த்து கொடுக்கணும். இதுக்கு முன்னே பேங்க் பாஸ்புக் மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ ஆதார் கார்டும் கண்டிப்பா தரணும். அதே சமயம் காலையில உங்களுடைய பெயரை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணணும், சரிங்களா? அதே சமயம் நீங்க பெயர் என்ன கொடுக்குறீங்களோ அதே பெயருக்கு உண்டான வங்கி கணக்கு புத்தகம் தான் கொடுக்கணும். பெயர் மாத்தி கண்டிப்பா கொடுக்க கூடாது. மேக்சிமம் பை மாத்திடுவாங்க. கிட்ட இருந்து பை எடுத்துங்க. அவங்கவுங்க பை தான் எடுத்துன்னு போகணும். மற்றவர்களுடைய பையை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இப்ப இந்த போர்ட்ல விலை வரும். ஃபர்ஸ்ட்ல லாட் நம்பர், அடுத்து ரகம், அடுத்து விலை. இதுல வரக்கூடிய விலை எனக்கு போதுமானதா இல்லை அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கீழே தகவல் சொல்லலாம், சரிங்களா? நன்றி. விலை தெரியுங்களா? இன்னைக்கு 10 லாட்டுக்கு மேல 2000 ரூபாய்க்கு மேல போயிருக்குது, சரிங்களா?